வணக்கம். இது உங்கள் தாய் தந்தை நர்சரி. இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து 4 ஏக்கரு செந்துறையில வந்து நட வந்திருக்கோம். கண்ணு, ப்ளஸ் வந்து மாங்கன்று, சப்போட்டா கன்று, ஒரு பெலாக்கன்று கேட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட. எடுத்துக்கிட்டு இங்கே செந்துறையில வந்திருக்கோம். இப்போ வந்து சவுக்க கன்று 4 ஏக்கருக்கு 3 1/4க்கு 1. அதாவது ஒரு மீட்டருக்கு ஒரு கன்று. ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து 1 மீட்டருக்கு ஒரு கன்று. CH5 ஸ்பீடு இது. இப்போ செந்துறையில வந்து நட வந்திருக்கோம். அரியலூர் மாவட்டம். இது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காலையிலே வந்துட்டு இப்போ வந்து நாங்க இப்போ வந்து அலைன்மெண்ட் போட்டுட்ருக்கோம். 3 1/4க்கு 1 வச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரப்பதமும் தண்ணியும் நல்லா வச்சுருந்தாங்க. தண்ணி கட்டி இப்போ 3வது நாள் இப்போ நம்ம நடுறோம். வந்து கன்று எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், கண்ணை பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. கன்று பாருங்கள் பசுமையாகவும் இருக்குது. CH5 ஸ்பீடு நம்மக்கிட்ட ஒரு ரகம் மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், கண்ணை பாருங்கள். இப்போ வேர் எடுத்து காட்டுறேன். அந்த வேரையும் பாருங்கள். இது இப்போ வந்து 134 கன்று பாருங்கள். மேலே பிடிச்சி தூக்குறேன் பாருங்கள். எவ்வளோ கூடை மாறி இருக்குது பார்த்தீங்களா? நான் அடியிலலாம் எடுக்கவே இல்லை கன்று பிடிச்சி. மேலே ஸ்டெம்பை பிடிச்சி தான் தூக்கணும். பாருங்கள், புது வேர் வந்திருக்கா? இப்போ அடுத்த கன்றை பார்க்கலாம். இந்த கன்றை பாருங்கள். பார்த்தீங்கன்னா பாருங்கள், வேரை பாருங்கள் எவ்வளோ ஒரு கூடையாட்டம் இருக்குது. கேக்கு உடையல. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 134 கன்று பாருங்கள். நல்லா ஸ்டெம்பும் வந்து பார்த்தீங்கன்னா, தடிசாவும் இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவும் இருக்குது. பார்த்தீங்களா கன்று பாரு, நடுவில் பிடிச்சி தூக்குறோம். தரமான கன்று, 134 கன்று. வேர் நல்லா பிடிச்சிருக்கு. வேர் நல்லா கூடை மாதிரி பின்னிருக்கு பாருங்கள். எல்லாம் முத்தின வேரும் இருக்குது, பிஞ்சு வேரும் இருக்குது. சீக்கிரம் அங்கே பாருங்கள். பாருங்கள், பார்த்தீங்களா? வேரை பார்த்தீங்களா? ஃபுல்லாக வேர் விட்டுருக்கு பாருங்கள். இதுதான் மெயினு. ஏன்னா ஒரு பிளான்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேர் தான் ஃபஸ்ட்டு மெயின். ஹைட்டு இருக்குது இல்லைங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். இப்போ பாருங்கள், இதை பாருங்கள். இந்த கன்னுடைய வேரை பாருங்கள். கன்று பசுமையாக இருக்கா? CH5 ஸ்பீடு பாருங்கள். எவ்வளோ ஒரு கூடை மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் வேர். பார்த்தீங்களா? இதான் நம்ம எப்பயுமே வந்து தரமான கன்று தான் கொடுப்போம். 130 நாள் மேலே தான் கொடுப்போம் மோஸ்ட்லாம். அதுக்கு கீழே கம்மி. சில பேர் வந்து 60 நாள் கன்று, 45 நாள் கன்றுலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். இப்போ கன்று கோடு போட்டாங்க. தெற்கு வடக்கில் அலைன்மெண்ட் அடித்து கோடு போட்டாங்க. இப்போ கிழக்கு மேற்கில் கவுரி பிடிச்சி 3 1/4க்கு 1 வச்சு நடுவாங்க. கன்று ஆளுங்க எடுத்துகிட்டு போயிட்டு அங்கங்கேயும் ஒரு அட்டை களைச்சி விடுவாங்க. அதை அப்படியே எடுத்து எடுத்து நட வேண்டியது தான். அதை பாருங்கள், களைச்சி விட்டாங்களா? அதை கன்று நட்டுட்ருக்காங்க பாருங்கள். கிழக்கு மேற்கில் நட்டுட்ருக்காங்க. தெற்கு வடக்கில் கோடு போட்டாச்சு. கோடு தெரிஞ்சதுக்கு முன்னாடி அதை 3 1/4க்கு 1 கரெக்டாக 1 மீட்டருக்கு ஒரு 1 நேராக கோடு போட்டாச்சு. அதுபோக வந்து கன்று பக்கத்தில் அந்த சைட்லேருந்து பாறை போட்டு வருவாங்க. இந்த சைட்லேருந்து நட்டுக்கிட்டே போவாங்க. அதை பாருங்க, பாறை போடுறாங்களா? அதில் வந்து அடுத்தது அப்படியே நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படியே பின்னாடியே நட்டுக்கிட்டே வருவாங்க. 3 பேர் பாறை போடுவாங்க. மீதி 4 ஆள் வந்து கன்று வச்சுக்கிட்டே வருவாங்க. இப்போ உங்களுக்கு CH5 ஸ்பீடு வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்ககிட்ட நடுறதுக்கும் ஆள் இருக்காங்க. நாங்களே வந்து நட்டும் கொடுப்போம். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 6 ஏக்கர் வரைக்கும் நட்டு கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு நட்டு தரோம். நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் டாடா ஏசியில் கன்று, ஆளுங்க எல்லாம் செட்டாக வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா நட்டு கொடுத்துருவாங்க. பாருங்கள், ஈரப்பதத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும். ஈரப்பதம் இருக்கும்போது தான் நடணும். பூமி குளிர விட்டு, தண்ணி கட்டி பூமி குளிர விட்டு 3வது நாள் நடலாம். அப்படி இந்த ஈரப்பதத்தில் இதை பாருங்கள், கன்று வாடலை. அப்படியே வச்சு அந்த முன்னாடி பார்த்தீங்கள்ல ட்ரேவில், அந்த பசுமையோடு இருக்குது பாருங்கள். கன்றை பாருங்கள் எவ்வளோ தெளிவாக நிற்கிது பாருங்கள். கன்று வச்சாச்சு. இனிமேல் வந்து இது பின்னாடியே அப்படியே உயிர் தண்ணி விட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இப்போ இந்த துண்டு வச்சோடனே இப்போ கீழ் துண்டு வந்து 2 ஏக்கரு, மேல் துண்டு வந்து 1 ஏக்கரு. கீழ் துண்டு வந்து 3 ஏக்கரு, 2 1/2 ஏக்கரு, மேல் துண்டு வந்து 1 1/2 ஏக்கரு. இது வந்து 1 1/2 ஏக்கர் மேல் துண்டு. மொத்தம் 4 ஏக்கரு. பாருங்கள், இந்த சைட்லாம் கோடு போட்டிருக்காங்களா? இதை இப்போ பாருங்கள் அலைன்மெண்ட். அது 3 1/4க்கு 1 மீட்ரு குச்சி. இதை பாருங்கள், கோடு போடுறாங்களா? இது அலைன்மெண்ட்டு போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து இன்னொன்று இதை பாருங்கள்.
ஸ்டிக் எடுத்துட்டாரா? அது வந்து 1.25க்கு 3.25க்கு ஒரு மீட்டருக்கு அந்த குச்சியோடைய அளவு. இப்போ காலால் கோடு போட்டாங்களா? இது தெற்கு வடக்குக்கு போடுறாங்க. அப்படியே ஆப்போசிட்டு இதேமாரி 3.25க்கு வச்சு அப்படியே அந்த இதுக்கு அந்த கோட்டுக்குள்ள ப்ளஸ் ஆகிடுதா? ப்ளஸ் ஆகும்போது அதில் சென்டராக ஒரு கண்ணை வச்சுட்டு வந்துடுவாங்க. இதுதான் சார் அலைன்மெண்ட் இதில். பாருங்க. இப்போ தெற்கு வடக்கில் இப்படி பிடிச்சிட்டோமா? இப்போ ஒரு கோடு போடுவார். அந்த கோட்டில் இப்போ கிழக்கு மேற்கு வச்சோன்னா அப்படியே அந்த கோட்டில் வந்து கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகும்போது ப்ளஸ் விழும். ப்ளஸ்ஸில் அந்த நடு சென்டரில் ஒரு கன்று விழுந்துடும். அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து ஒரு மீட்டருக்கு ஒரு கன்று விழுந்துடும். இந்த பள்ளத்துண்டு கன்று வச்சாச்சு. தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க ஃபார்மரு. அவர் தண்ணி வச்சிட்ருக்காங்க. பாருங்க. ஏன்னா எந்த பிளான்ட் வச்சாலும் உடனே வந்து நம்ம உயிர் தண்ணி கொடுத்தே ஆகணும் மஸ்ட்டு. மழை காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்லேயே ஒரு கன்று வைக்கிறோன்னா அதுக்கு ஒரு சொம்புனாவது மழை பேஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு சொம்பு உயிர் தண்ணி ஊற்றுவோம். அதேமாரி பாருங்கள், கன்று எதுவும் வாடலை, ஈரத்தில் வச்சோம். அதேமாரி மேலே தண்ணி விட்றோம். கன்றும் வந்து நம்ம முத்தின கன்று டேமேஜ் வராது. உங்களுக்கு நீங்களே பார்த்தீங்க, வேர் நல்லா பின்னி பிணைஞ்சி நல்லா கூடையாட்டம் ஸ்டெம்பும் நல்லா இருந்தது. பாருங்கள், தண்ணி பாய்ச்சிட்ருக்காரு. 3 இது கட்டியாச்சு. இந்தாண்ட இருக்குது, இதுவும் கட்டணும். பாருங்கள், கண்ணை பாருங்கள். இப்போ இந்த கண்ணை பார்க்கலாமா? இது வேற அட்டை. பாருங்கள், கூடையை பார்த்தீங்களா? எவ்வளோ புது வேரும் விட்ருக்கு. பாருங்கள், ஸ்டெம்பை பாருங்கள், எவ்வளோ ஒரு தடுமன்னு ஸ்ட்ரைட்டாகவும் இருக்குன்னு. ஸ்டெம்பை பாருங்கள். நான் வந்து கண்ணை வந்து அடியில் பிடிச்சே எடுக்கலை, மேலே பிடிச்சி தான் தூக்குறேன். பொங்கேற்கால் தான் தூக்குறேன். பாருங்கள், இதில் எந்த ஒரு ஒளிமறைவும் இல்லை, கூடையாக இருக்குது பாருங்கள் வேர். அங்கே பாருங்கள், ஸ்டெம்பை பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பாருங்கள். கன்று CH5 ஸ்பீடு. நம்ம ஒரு ரகம் மட்டும்தான் பண்ணுறோம். நம்ம வந்து நம்ம கண்ணை தூக்கி போட்டே விளையாடலாம், எந்த ஒரு பயமும் இருக்காது. இல்லைங்களா? ஃபார்மர் வந்து லேண்டு தண்ணி பின்னாடியே அந்த துண்டு கட்டிட்டு இப்போ மோட்டு துண்டுக்கு நட போயிருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு தண்ணி பின்னாடியே விட்டுக்கிட்டு வர்றாரு. செந்துறையில் இவருக்கு 4 ஏக்கரு. இப்போ பள்ளத்துண்டு வந்து 2.5 ஏக்கரு, மோட்டு துண்டு வந்து 1.5 ஏக்கரு, மொத்தம் 4 ஏக்கரு. பாருங்க, கன்று பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு தெளிவாக நிற்கிது பாருங்கள். கன்று காற்றுல டல்லாக பாருங்க, தண்ணி ஓடி பாயுது. கண்ணும் பாருங்கள். பாருங்க, கன்று இங்கே தண்ணி பாயாத இடத்துலையும் பாருங்கள் கன்று எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குன்னு. ஏன்னா எப்போ நம்ம வந்து கன்று வச்சாலும் கன்று தேர்வு செய்யணும். கன்று வந்து தேர்வு செய்யும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் கரெக்டான ஆளுகிட்ட கரெக்டான இடத்துல நீங்கள் கன்று வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 கன்று கேட்குறீங்கன்னா அதில் வந்து ஒரு 15,000 கன்று CH5 வரும், 5,000 கன்று கலப்பு கன்று விட்ருவாங்க. ஏன்னா நீங்கள் கன்று தேர்வு செய்யும்போது கரெக்டாக இது பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட வந்து கன்று எடுத்துகிட்டு வரோன்னா ஒரு 40,000 கன்று எடுத்துகிட்டு வரோன்னா அதுலேருந்து நீங்கள் எந்த கன்று வேணாலும் 10 கன்று எடுத்துகிட்டு போய் லேபில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்மளது வந்து அவங்க CH5ன்னு தான் சொல்லுவாங்க லேபில். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு கன்று கூட இன்க்ளூடிங் ஒரு பிளான்ட்டு கூட நம்மக்கிட்ட வந்து கலப்படமே இருக்காது. ஏன்னா நாங்கள் யாருக்கிட்ட CH5 ஒரிஜினல் கொடுக்குறோமோ அவங்கக்கிட்டேருந்து